அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமதே நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் தொடர்ந்து சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் காலை சக்கரம் நிகழ்வு இன்றும் சிறப்புடன் நடைபெற உள்ளது. இன்றைய நிகழ்வை கிட்டத்தட்ட 15 நாட்கள் நமக்கு அருமையாக சிறப்புடன் இந்த நிகழ்வை நமக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் வேதாரண்யம் சங்கத்தினர் சிறப்பாக நமக்கு வழங்கி வருகிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு நிகழ்ச்சி நடத்துவதற்கு தங்களுடைய பெரிய அர்ப்பணிப்பை ஏற்படுத்தி இந்த நிகழ்வை 15 நாட்கள் இன்றுடன் நமக்கு 15 நாட்கள் சிறப்பாக வழிநடத்தி வருகிறார்கள் என்று ரோட்டரி கிளப் ஆஃப் வேதாரண்யம் சங்கத்தின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் சிவகுமார் அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் வேதாரண்யம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் அம்பாள்ஜி ஜெயச்சந்திரன் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் மார்க் சித்ராஜ் ஜான் அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் அண்ணாதுரை அவர்களுக்கும், மற்ற அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளைய வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இன்று நமக்கு பயிற்சிகளையும் ஆசனங்களையும் அளிக்க இருக்கும் ஆசான் நல்லசிவாமையா அவர்களுக்கும், நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்குள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் மற்றும் வரவேற்புரை நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் வேதாரண்யம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் அம்பாள்ஜி ஜெயச்சந்திரன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ரோட்டரி இறைவணக்கம். இறைவா மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்துண்டு செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்து கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளையும் நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மானுடத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புடனும் தோழமையுடன் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை ஒன்று கூடி மெய்யான படைப்பால் நீயே என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள இரட்டைகளை நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை விரும்புகின்றோம். அனைவருக்கும் காலை வணக்கம். வேதாரண்யம் ரோட்டரி சங்கம் தொடர்ந்து 15 நாட்களாக இந்த காலை சக்கர நிகழ்வை வழங்குவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த 2981 மாவட்ட ஆளுநர் திரு எஸ் பாஸ்கரன் சார் அவர்களுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் வேதாரண்யம் ரோட்டரி சங்கம் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். மண்டலம் 7 துணை ஆளுநர் டி சிவகுமார் அவர்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் வேதாரண்யம் ரோட்டரி சங்கம் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமின்றி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ரொட்டேரியன் குலபாலன் சார் அவர்களுக்கும், ரொட்டேரியன் ஜானி சாம்சன் அவர்களுக்கும், ரொட்டேரியன் ரமேஷ் மோகன் சார் அவர்களுக்கும், ரொட்டேரியன் சதீஷ்குமார் சார் அவர்களுக்கும், ரொட்டேரியன் சீனிவாசன் சார் அவர்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சியை சிறப்பாக செய்து கொடுக்கும் நமது ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கும் வேத ரோட்டரி சங்கம் சார்பாக நன்றியும் காலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தினம் ஒரு சிந்தனை என்ற தலைப்பில் நமக்கு சிறப்பாக சொற்பொழிவாய் ஆற்றிக் கொண்டிருக்கும் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கும் வேதாரண்யம் ரோட்டரி சங்கம் சார்பாக நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பயனாளர்கள் அனைவரும் தொடர்ந்து இந்த பயிற்சியை எடுத்துக்கிட்டு உடல் நலமும் மனநலமும் பெற்று என்றும் வாழ்வில் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து நிகழ்ச்சியை தொடங்கலாம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். உங்களுடைய அன்பான வாழ்த்திற்கு நன்றி. தொடர்ந்து 12 நாட்கள் உங்களுடைய சங்கத்தை இந்த நிகழ்விற்கு அற்புதமாக அர்ப்பணித்து பல்வேறு நிகழ்வை சிறப்பாக ஏற்படுத்தி கொடுத்தீர்கள். மற்றும் தாங்களும் இந்த நிகழ்வில் தொடர்ந்து சிறப்பித்து நிகழ்வில் தாங்களும் பயிற்சிகளை செய்து சிறப்பித்தீர்கள் என்பது எங்களுக்கு பெருமையாக உள்ளது. இனிவரும் காலங்களிலும் உங்களுடைய பயணங்கள் தொடர வேண்டும். உங்களை சார்ந்து இருப்பவர்களையும் இந்த நிகழ்வில் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு அற்புதமான அருமையான ஒரு வாழ்த்துரை வழங்கி சிறப்பித்த தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நல்லசிவமையா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின்
திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை முழக்கம். வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக சூரிய வணக்கம், சந்திர வணக்கம் மற்றும் ஆசன பயிற்சிகள். நன்றி ஐயா. கால்கள் நேர் நீட்டிக்கிறோம். கால் விரல்களை நல்லா மடக்குங்க. டவுன் அப். கால் விரல்கள் நல்லா விரிச்சிடறோம். டவுன். நல்லா விரல்களை மடக்குங்க. அப் டவுன் அப் டவுன். ஓய்வு. கால் விரல்களை அப்படியே வட்டமா சுத்தணும். 1 2 3 4 5. அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4 5. நல்லா மூச்சு விடுங்க. ரைட் லெக் மடக்கி நல்லா ஜஸ்டோட டச் பண்ணி எடுத்துக்கிறோம். 1 2. லெஃப்ட் லெக் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். ஷோல்டர் நேர் கை வச்சு ஸ்ட்ரெயிட்டா கொண்டு ஒரு நல்ல ஆழ்ந்த மூச்சு. நின்ற நிலைக்கு வந்துடுறோம்.
இடுப்புல கை வச்சுக்கோங்க. கொஞ்சம் கால் 4 அடி மட்டும் கேப் வச்சுக்கோங்க. அப்படியே இடுப்பை நல்லா வட்டமா சுத்துறோம். ரைட் சைடு இருந்து அப்படியே லெஃப்ட் சைடு 1 2 3 4 5. அப்படியே லெஃப்ட் சைடு இருந்து ரைட் சைடு பக்கமா 1 2 3 4 5. நல்லா மூச்சு விடுங்க. ரைட் ஹேண்ட் 1 2 3. அப்படியே ஆப்போசிட் வச்சுங்க. 1 2 3. இடது கை 1 2 3. ஆப்போசிட் வச்சுங்க. 1 2 3. நல்லா மூச்சு விடுங்க. ஷோல்டர்ல கை வச்சுக்கணும். 1 2. முழங்கை நல்லா ரவுண்டா சுத்துறோம். 3 4 5. ஆப்போசிட் வச்சுங்க. 1 2 3 4 5. நல்லா மூச்சு விடுங்க. சரி, இவ்வளவு தூரம் நல்லா கிச்சன் போகுது. 1 2 3 4 5. மெதுவா மேல பாருங்க. அப்படியே சீட் ஆகுது. இது காலை போகணும். down, up, down. இது ரைட் எடுத்துறாங்க. மெதுவா வச்சு ரைட் பாருங்க. மெதுவா லெஃப்ட் பார்த்தோம். நல்லா மூச்சு விடுங்க. அப்படியே ரைட் சைடு வந்து லெஃப்ட் சைடு மொத்தமா நல்லா தலையிட விடுங்க. ஒரு இது இந்த இது 3 4 5. லெஃப்ட் சைடு வந்து ரைட் சைடு பார்க்கலாம். 1 2 3 4 5. நல்லா மூச்சு விடுங்க. இப்போ உச்சி முதல் பாதம் வரை இந்த அசைவு பயிற்சிகள் தசைகளை எல்லாம் நல்லா தளர்வுபடுத்திக்கிட்டோம். அடுத்து நாம சூரிய வணக்கம் செய்வோம். முதல் நிலை இரண்டாவது நிலை. நல்லா மூச்சிலுங்க. நல்லா பேக் பெண்டிங் ஸ்ட்ரெயிட் ஆகுதுங்க. நல்லா மூச்சிலுங்க.
மூச்சு விட்டுட்டே கீழே போறோம். மூன்றாவது நிலை. கால் விரலை டச் பண்ணி நல்லா கணுக்கால இதுக்கு பிடிச்சிடணும். நல்லா பிடிச்சிட்டு மெதுவா இன்னும் கொஞ்சம் க்ளோஸா தலை கோயில கொண்டு போறோம். நான்காவது நிலை. காலுக்கு பக்கத்துல கை கவனம், ரைட் லெக் நல்லா பின்னாடி கொண்டு போயிருக்கணும். நல்லா மேல பாருங்க. ஐந்தாவது நிலை. ரெண்டு காலும் நல்லா பின்னாடி வச்சு குதிக்கால் நல்லா கீழே டச் பண்ண ட்ரை பண்ணுங்க. கைகள் நல்லா உறுதியா வச்சுக்கிறோம், காலை நல்லா உறுதியா வச்சுக்கிறோம். மலை போல வடிவத்துல நிற்கிறோம். 6. முழங்கால ஓடி நல்லா பின்னாடி அமர்ந்த நிலைக்கு போய் மெதுவா முன்னாடி வரோம். தேர்ட் டச் பண்ணிருக்கணும். இடுப்பு லைட்டா மேல தூக்கி இருக்கணும். 7. அப்படியே கை பேலன்ஸ் பண்ணி நல்லா பின்னாடி பேக் பண்ணி பண்ணுங்க. 8. மலையாசன நிலைக்கு வந்துடுறோம். 9. ரைட் லெக் முன்னாடி நல்லா மேல பாருங்க. 10. நல்லா பாதகஸ்தாசனம் நல்லா டச் பண்றோம். 11. மூச்சு விட்டே மேல வாங்க. ஒரு வாட்டி நல்லா மூச்சுடுங்க. பேக் பெண்டிங். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. வணக்கம். சூரிய வணக்க பயிற்சி நல்லா சிறப்பா நாம செஞ்சுட்டோம். நல்லா மூச்சு தொடங்க. அடுத்து சந்திர வணக்கம். மேட்ல நம்ம ரைட் சைடு நிற்கிறோம். ஒரு அடி கேப் வச்சுக்கிறோம். கைகள் மெதுவா மேல கொண்டு வாங்க. முதல் நிலை. நல்லா கால் குதிக்கால் நல்லா மேல உயர்ற மாதிரி எவ்வளவு மேல தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு மேல தூக்கணும். தாடாசன நிலை. 2. ரைட் சைடு கோணாசனம். 3. நல்லா மூச்சுடுங்க. மூச்சு விட்டுட்டு லெஃப்ட் சைடு ரைட் சைடு. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. சின்முத்திரை வச்சுட்டு லெஃப்ட் லெக் எடுத்து நல்லா அகலமா வச்சு கால் முட்டிய நல்லா கீழே இறக்குறோம். இடுப்பு நல்லா கீழே இறங்கணும். ஸ்ட்ரெயிட்டா பார்க்குறோம். 5. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. மெதுவா லெஃப்ட் ஹேண்டு லெஃப்ட் லெக் டச் பண்ணுங்க. இது கோணாசனம். ரைட் ஹேண்டை மேல நல்லா பார்க்கணும். திரும்பி கால் முட்டி ரெண்டு நல்லா ஸ்ட்ரெயிட்டா வைங்க. கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். ட்ரை பண்ணி பண்ணீங்கன்னா தான் அந்த கால் வந்து நமக்கு நல்லா இலக்கம் கொடுக்கும். நல்லா ரத்தோட்ட போகும். அடுத்து அப்படியே ரைட் ஹேண்டை கொண்டு வந்து 2 கால் பக்கத்துல வச்சிருங்க. நீ நல்லா ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க. மெதுவா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு தலைக்கீழ கொண்டு போய் டச் பண்ண ட்ரை பண்ணுங்க.
ரைட் லெக் முட்டி நல்லா கீழே ஊனி லெஃப்ட் சைடு நல்லா நிமிர்ந்து சந்திர வணக்கம் சொல்லுங்க. எயிட். ரைட் லெக் நல்லா ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். லெஃப்ட் லெக் மேல நல்லா அமர்ந்து வணக்கம் வைக்கிறோம். அப்படியே ரைட் சைடு தடுமாற்றமா இருந்ததுன்னா அப்படி கைகளை ஊனி மெதுவா அப்படி ரைட் லெக் மேல உட்கார்ந்து அப்படியே வணக்கம் வைக்கணும். நல்லா லெஃப்ட் லெக் ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க. அப்படியே கைகளை ஊனி ரெண்டு சைடு கை ஊனிக்கிங்க. அப்படியே இடுப்பை நல்லா திருப்பி லெஃப்ட் லெக் முட்டியை கீழே ஊனி ரைட் லெக் நல்லா எல் பொசிஷன்ல வச்சுக்கோங்க. அப்படியே பேக் பெண்டிங். சரி, நல்லா சந்திர வணக்கம் வைக்கிறோம். எவ்வளவு பேக் பெண்டிங் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கங்க. கைகளை ஒளி 11. கால் முட்டி ரெண்டையும் நல்லா ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கிறோம். பாதகஸ்தாசன நிலை. நல்லா கால் முட்டி ஸ்ட்ரெயிட்டா வச்சு முடிஞ்ச அளவுக்கு ரைட் லெக்ல டச் பண்ணுங்க தலையை. கால் ரைட் ஹேண்ட் கீழே, லெஃப்ட் ஹேண்ட் மேல கொண்டு வாங்க. ரெண்டு கால் முட்டி நல்லா நீ ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். லெஃப்ட் ஹேண்ட மேல பாருங்க தெரியும். நல்லா ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு தேவி போஸ்ன்னு சொல்லுவாங்க. நல்லா இடுப்பை கீழே இறக்கி சின்முத்திரை வச்சு நல்லா ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. இடுப்பை எவ்வளவு கீழே கொண்டு போறீங்களோ அந்த அளவுக்கு கொண்டு வாங்க. நல்லா வி ஷேப்ல இருக்கணும் காலு. கால் பாதம் ரெண்டு வெளியில பார்த்த மாதிரி இருக்கு. ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு கொண்டு போங்க. லெஃப்ட் சைடு கோணாசனம். ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. மூச்சு விட்டுட்டு மூச்சு விட்டுட்டு ரைட் சைடு கோணாசனம். ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. தாடாசனம். மெதுவா அப்படியே வணக்கம் வைங்க. நல்லா மூச்சில் தொடுங்க. மீண்டும் நல்லா மூச்சில் தொடுங்க. மெதுவா இப்போ ரைட் சைடு செய்யறோம். தாடாசனம். கைகள் நல்லா மேல உயர்த்துங்க. குதிக்கால நல்லா மேல உயர்த்துங்க. 1 2 ரைட் சைடு 3 நல்லா மூச்சுலுங்க. லெஃப்ட் சைடு ஸ்ட்ரெயிட்டா வந்துடுங்க. நல்லா மூச்சுலுங்க. ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு அகலமா வச்சுக்கிறோம். வி ஷேப்ல வச்சுக்கிறோம். நல்லா கைகளை அகலமா வச்சுக்கிறோம். சின்முத்திரை வச்சுக்கிறோம். இடுப்பை எவ்வளவு கீழே கொண்டு வரணும்னு அந்த அளவுக்கு கொண்டு வாங்க. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. ரைட் லெக்க ரைட் ஹேண்ட்ல டச் பண்ணுங்க. திரிகோணாசன நிலை. லெஃப்ட் ஹேண்ட மேல பாருங்க. முட்டி ரெண்டு நல்லா ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் மெதுவா கீழே கொண்டு வந்துருங்க. ரெண்டு கால் சைட்லயும் ரெண்டு கையை வச்சுட்டு நல்லா முட்டி ஸ்ட்ரெயிட் பண்ணி நல்லா ட்ரை பண்ணுங்க. முட்டியை தலையை டச் பண்ண ட்ரை பண்ணுங்க. செவன். கைகளை ஊனி கால்
லெஃப்ட் லெக் முட்டியை கீழே ஊனி ரைட் லெக் எல் பொசிஷன் வச்சுக்கிறோம். சந்திர வணக்கம். நல்லா நிமிர்ந்து இடுப்பை வந்து நல்லா கீழே இறக்கி, இடுப்பு எவ்வளவு கீழே இருக்குதுன்னு அந்த அளவுக்கு நல்லது. நல்லா கைகளை சந்திரனை பார்த்து வணக்கம் வச்சுக்கிறோம். ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. அப்படியே கைகளை ரைட் லெக்ல நல்லா உட்காந்துருங்க. இடுப்பு நல்லா அப்படி திருப்பி லெஃப்ட் லெக் நல்லா ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க. அப்படியே வணக்கம் வைக்கிறோம். 8 9 அப்படியே கைகளை ஓடி மெதுவா இடுப்பை மேல கொண்டு வந்து மெதுவா அப்படியே லெஃப்ட் சைடு போய்க்கிறோம். அப்படியே லெஃப்ட் லெக் மேல நல்லா உட்கார்ந்து வணக்கம் வைங்க. இந்த முட்டியை வந்து அந்த மனதையில நல்லா அப்படி பேலன்ஸ் பண்ணி இருந்தீங்கன்னா நிமிர்ந்து அப்படி இருந்துக்கலாம். லெஃப்ட் லெக் ரைட் லெக் வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க. அடுத்தது அப்படியே காலை ஊனி நல்லா இடுப்பு லெஃப்ட் சைடு நல்லா திருப்பி ரைட் லெக் நல்லா கீழே ஊனி கைகளை மேல வச்சு சந்திர வணக்கம். லெவன். ரெண்டு கால் முட்டி நேர் இருக்கணும். ரெண்டு கை சைட்ல வச்சு பாதகாசன நிலை தலையை நல்லா டச் பண்றோம். லெஃப்ட் ஹேண்டோட லெஃப்ட் காலோட லெஃப்ட் ஹேண்ட் டச் பண்ணி ரைட் ஹேண்ட் மேல கொண்டு வந்துருங்க. நல்லா திரும்பி ரைட் ஹேண்ட் பார்க்கணும். கால் முட்டி ரெண்டு நல்லா ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். அடுத்த நிலை ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு கால் நல்லா முட்டியை நல்லா மடக்கி இடுப்பு நல்லா கீழே இறக்கி சைட்ல சின்முத்திரை வச்சு நேர் பார்க்கணும். லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் லெக் பக்கமா கொண்டு வந்துடுறோம். ரைட் சைடு கோணாசனம். ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. மூச்சுலுங்க. மூச்சு விட்டுட்டு லெஃப்ட் சைடு கோணாசனம். ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. தாடாசனம். போய் நல்லா மூச்சு விடுங்க. சூரிய வணக்கம் சந்திர வணக்கம் செஞ்சுட்டோம். நல்லா உடல் முழுவதும் நல்லா இழக்கப்பட்டு நல்லா உச்சி முதல் பாதம் வரை நல்லா ரத்தோட்டம் முழுமையா கிடைச்சிருக்குது. கால் பகுதி நல்லா உறுதி அடைஞ்சிருக்குது. நல்லா இடுப்பு பகுதி வரைக்கும் முதுகு தண்டு வர வரைக்கும் நல்ல உடல் உறுதியாயிருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அடுத்தது பர்சோ திரிகோணாசனம். கால் அகலமா வச்சுக்கோங்க. கைகள் ஸ்ட்ரெயிட்டா நீட்டுங்க. நல்லா கவனிச்சு செய்யணும். அப்பதான் இது கரெக்டா செய்ய முடியும். ரைட் லெக் வந்து நல்லா எல் பொசிஷன்ல மடக்கிடுங்க. லெஃப்ட் லெக் வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். அப்படியே திரும்பிக்கிறோம். உடம்பு திருப்பி லெஃப்ட் லெக்ல ரைட் லெக்ல லெஃப்ட் ஹேண்ட் கொண்டு வந்து வச்சு திரும்பி வணக்கம் வைக்கிறோம். திரும்பி செய்யற கவனிச்சுக்கோங்க. இது ரைட் லெக்கு. லெஃப்ட் லெக் கொண்டு வந்து வச்சு லெஃப்ட் ஹேண்ட் கொண்டு வந்து வச்சிடறோம். பின்னாடி வணக்கம் திரும்பி வைக்கிறோம். ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நல்லா மூச்சு விடுங்க. கைகள் ஸ்ட்ரெயிட்டா வைத்துங்க. லெஃப்ட் லெக் நல்லா எல் பொசிஷன் வச்சுக்கிறோம். ரைட் லெக் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். அப்படியே நல்லா திரும்பிக்கிறோம். திரும்பி
லெஃப்ட் லெக்ல ரைட் ஹேண்ட் ஒட்டி இப்படி வச்சு அப்படியே திரும்பி வணக்க வைக்கிறோம். ஓய்வு. நல்லா ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நல்லா மூச்சு விடுங்க. அப்படியே அமர்ந்த நிலை ஒரு கட்டாசனம். மெதுவா உட்காருங்க கீழே. காலை பிடிச்சிடுறோம். நல்லா மேல அண்ணாந்து பாருங்க. காலை டச் பண்ணுங்க. மெதுவா ரைட் சைட், மெதுவா லெஃப்ட் சைட் திரும்புங்க. கையில் நீட்டி உட்கார்ந்துடுறோம். நல்லா மூச்சு விடுங்க. லெஃப்ட் லெக் மடக்குங்க. அடுத்து ரைட் லெக் எடுத்து வச்சுக்கோங்க. அர்த்த பத்மாசனம். நல்லா மூச்சு விடுங்க. நல்லா மூச்சு விடுங்க. கைகள் நீட்டி அர்த்த யோக முத்ரா. நல்லா தலையை எவ்வளவு கீழே டச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. சின்முத்திரை நல்லா மூச்சு விடுங்க. நல்லா மூச்சு விடுங்க. உத்திர உத்மாசனம். கைகளை பக்கவாட்டில் வச்சுட்டு நல்லா பேலன்ஸ் பண்ணி மேலே தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மூச்சு நல்லா இழுத்து விடுங்க. ரைட் லெக் மேல வச்சிருக்கோம். இப்போ லெஃப்ட் லெக் மேல வச்சுக்கோங்க. அப்படியே கைகளை நீட்டி யோக முத்ரா. தலை கீழ் டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ரிலாக்ஸ். சின்முத்திரை நல்லா மூச்சு விடுங்க. மெதுவா விடுங்க. நல்லா மூச்சு விடுங்க. மெதுவாக மூச்சு காத்து விடுங்க. கால் நீட்டிக்கிறோம். ஸ்ட்ரெயிட்டா படுத்துட்டு முதல் நிலை கையை காலை நீட்டிடுறோம். இரண்டாவது நிலை 2 காலை மடக்கி அர்த்த சக்கராசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. கால் நீட்டிடுறோம். நல்லா ஆழ்ந்து மூச்சுக்கு மெதுவா வரணும். காலை மடக்கிடுங்க. பிராணாயாமம். 2 காலையை நல்லா பிடிச்சு தலை டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க.
மீண்டும் மூச்சு விடுங்க. அப்படியே திரும்பி பிறகு உங்களையா தன்மையில நல்லா மூச்சு விடுங்க. அப்படியே பறவை ஆசனம், காலை சேர்த்துவீங்க, கைகள் நீட்டுங்க, நல்லா காலை நல்லா மேல தூக்கும். நல்லா பேலன்ஸ் பண்ணி செய்யணும், ட்ரை பண்ணி செய்யுங்க, மன உறுதியோடு செய்யணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. முதலை ஆசனத்தில் நல்லா மூச்சு விடுங்க. காலை சேர்த்து வைங்க, சோல் ரொட்டி கைகளை வச்சு நல்லா அப்படியே எழுந்திரிச்சுக்கோங்க. வஜ்ராசனம் போடுறோம். நல்லா கால் முட்டி இப்படி பிடிச்சு நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. மீண்டும் நல்லா மூச்சு விடுங்க. வஜ்ராசன நிலையிலேயே மூச்சு பயிற்சி செய்யறதுனால செய்யலாம். சுகாசனத்துல கொண்டுக்கிறதுனால கொண்டு சமணங்கள் போட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல சின்முத்திரை வச்சுக்கோங்க, ரைட் ஹேண்ட்ல பெருவரல வச்சுக்கிறோம். கபாலபதி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. மிக சிறப்பு. 2 கேலி சின்மத்திரை வச்சு மூச்சை கவனிங்க. ரொம்ப சிறப்பா செஞ்சீங்க. இப்போ மோதிர விரல் வச்சுக்கோங்க, பெருவரல எடுத்துறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. மிக சிறப்பு. சின்முத்திரை வச்சுக்கோங்க, நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. இந்த கபாலபதி பஸ்திரிக்காவுக்கு இடையில நீங்க அந்த டயர்டை பொறுத்தளவுக்கு ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். நீங்க ஈவினிங் வீட்டுல செய்யும்போது நல்லா ஒரு இன்னொரு 10 செகண்ட் அமைதியா மூச்சை கவனிக்கணும்னா கவனிச்சுட்டு அப்புறம் செய்யலாம். மறுபடியும் பெருவரல் வச்சுக்கிறோம், பஸ்திரிகா செய்யுங்க. 1
நல்லா மூச்சை இழுத்து விடுறோம். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. நல்லா ரொம்ப பலவீனமா இருக்கிறவங்க 10 செகண்ட் செஞ்சுட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 செகண்ட் செஞ்சு 2 பிரிச்சு செய்யுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 20. போது நல்லா மூச்சு விடுங்க. அதிகமா சளி பிடிச்சிருக்கும், தொண்டை வழியா கூட சளி வெளியே வர ஆரம்பிக்கும். நெஞ்சு சளி இருக்கிறவங்க தொண்டை வழியா சளி வர ஆரம்பிக்கும். அப்போ நீங்க போய் அதை துப்பிட்டு வந்து அப்புறம் அடுத்தது செய்யறது நெஞ்சு சளி அதிகமா இருந்துச்சுன்னா அப்படி மூச்சுட்டு அகப்புறம் செஞ்சீங்கன்னா நெஞ்சு சளி வந்து நல்லா இருக்குது. இந்த மாதிரி குழந்தைகள் இருந்தா செய்யணும்னா அப்படி ஒரு 4 செய்யும். நல்லா சளியை வெளியே எடுத்து நல்லா மூச்சு. கால் வலி காலை நீட்டி நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா சூரிய வணக்கம், சந்திர வணக்கம், ஆசை கபாலவதி பஸ்திரியம் வச்சு நல்லா மூச்சு கவனிச்சு அமைதியா ஆரம்பிக்கும். அப்படியான செகண்ட் நல்லா மூச்சு கவனிங்க.
நன்றிங்க ஐயா. ஐயா சொன்னது போல் தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா சூரிய வணக்கம், சந்திர வணக்கம், ஆசன பயிற்சிகள் அளித்து சிறப்பித்திருக்காங்க. இதோட நமக்கு அடுத்த நிலையில் நமக்கு சிறப்பானதொரு சாந்தியாசனம் அளிக்க ஆசான் நல்ல சிவம் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ட்ரெயிட்டா படுத்துருங்க. உடல் நல்லா தளர்வா உள்ளங்கை நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை ஓய்வு நிலையில் வச்சுக்கிறோம். உடல் நல்லா தளர்வா வச்சுக்கோங்க. இருக்கும் இல்லாமல் ஓய்வு நிலையில் நம்முடைய முகம் நல்ல தாமரை மேல தாமரை மாதிரி கால் விரல்களை நல்லா தளர வச்சுக்கோங்க. நம்முடைய கவனங்கள் முழுவதும் கால் பகுதியில் நம்முடைய கணுக்கால், கால் பாதம், கால் விரல்கள் நல்லா தளர்வா வச்சு ஆழ்ந்து மூச்சு தொடரும். கால்கள் நல்ல ஓய்வு நிலையில் முழுமையான ஆற்றல் பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய கெண்டைக்கால் பகுதி முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நல்ல கெண்டைக்கால் பகுதி தளர்வா வச்சுக்கிறோம். ஆழ்ந்து மூச்சு தொடரும். கால் முட்டி பகுதி நல்லா தளர்வா வச்சுக்கோங்க. ஆழ்ந்து மூச்சு தொடங்க. பேரண்ட ஆற்றல் பெற்று உங்களுடைய முட்டு பகுதி வலிமையடைந்து ஓய்வு நிலையில் உள்ளது. உங்களுடைய தொடை பகுதி நல்லா தளர்வா வச்சுக்கிறோம். எந்தவித இறுக்கம் இல்லாமல் ஓய்வு நிலையில் முழுமையான ஆற்றல் பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய இடுப்பு பகுதி முழுவதும் முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நல்லா ஆழ்ந்து மூச்சை தொடங்க. நம்முடைய கவனங்கள் முழுவதும் ஜீரண உறுப்புகளின் மீது வயிற்று பகுதி நல்லா கவனிக்கிறோம். நல்லா மூச்சு இழுக்கும்போது வயிறு மேல வருது. மூச்சு விடும்போது நல்லா வயிறு சுருங்குதுங்க. இந்த வேளையில் பேரண்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பேரண்ட ஆற்றல், இறை ஆற்றல் வான்காந்த வழியாக இறங்கி வந்து நம்முடைய இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், வெட்டுப்பை, விதைகள், சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, சிறுநீர்க்குழாய், கருப்பை ஆகிய அத்துணை உறுப்புகளும் சிறந்த ஆற்றல் பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய கவனங்கள் முழுவதும் நெஞ்சக பகுதியில் இந்த வேளையில் பேரண்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பேரண்ட ஆற்றல், இறை ஆற்றல் வான்காந்த வழியாக இறங்கி வந்து
நாம் கவனம் முழுவதும் குவித்து வைத்திருக்கூடிய மூச்சு காற்று வழியாக உள்ளே சென்று நம்முடைய இதயம், நுரையீரல், நெஞ்சக உறுப்புகள் முழுவதும் பற்றி படர்ந்து தூய்மையடைந்து பரிபூரண ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையுள்ளது. நம்முடைய கவனங்கள் முழுவதும் கைப்பகுதியில், நம்முடைய கைகள் முழுவதும் தளர்வு நிலையில் ஓய்வு நிலையில் உள்ளது. கை விரல்களை நல்லா தளர்வு வச்சுக்கிறோம். மணிக்கட்டு நல்லா தளர்வு நிலையில் உள்ளது. கை மூட்டு பகுதி, தோள்பட்டை பகுதி நல்ல ஓய்வு நிலையில் உள்ளது. ஆழ்ந்த மூச்சு தொடுறோம். நம்முடைய கழுத்துக்கு கவனம் முழுவதும் கழுத்து பகுதியில் நல்ல தளர்வு வச்சுக்கிறோம். எந்தவித இறுக்கம் இல்லாம ஓய்வு நிலையில் இருக்க வேண்டும். நம்முடைய கவனங்கள் முழுவதும் தலைப்பகுதியில். இந்த வேளையில் பேரண்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பேரண்ட ஆற்றல், இறை ஆற்றல் வான்காந்த வழியாக இறங்கி வந்து நாம் கவனம் முழுவதும் குவித்து வைத்திருக்கூடிய மூச்சு காற்று வழியாக உள்ளே சென்று நம்முடைய சிறுமூளை, பெருமூளை, கும்முளம், மூளை திசுக்கள், முதுகு தண்டுவடம் ஆகிய அத்தனை எழுத்துக்களும் பற்றி படர்ந்து தூய்மையடைந்து பரிபூரண ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. அப்படியே நம்முடைய கவனம் விழிப்பு நிலைக்கு வந்துடுறோம். அப்படியே மெதுவா ரைட்டு லெஃப்ட் திரும்பி மெதுவா எழுந்திரிச்சு போடுங்க. நேற்றுக்கு தினமொரு சிந்தனையில ஐயா சொன்ன மாதிரி தூக்கத்திலேயே எல்லாரும் யோகா பண்ணிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நம்ம யோகா நேரங்கள்லயும் நல்ல சூரிய வணக்கம், சந்திர வணக்கம், ஆசனங்கள், மூச்சு பயிற்சிகள் மிக சிறப்பா நாம செஞ்சுட்டோம். அருமையான பயிற்சி. பேரண்ட ஆற்றலை எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நாம எடுத்துட்டோம். இதே மாதிரி தினந்தோறும் நாம காலையிலும் மாலையிலும் பேரண்ட ஆற்றலை நினைச்சு நம்ம அது மூலியமா தான் செயல்பட்டு இருக்கிறோம் 24 மணி நேரம். இருந்தாலும் நம்ம அதுக்காக நேரங்களை ஒதுக்கி நம்ம நல்லா கவனிச்சு செய்யணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. தொடர்ந்து நமக்கு பயிற்சிகளை கொடுத்து சாந்தியாசனம், அதாவது உடலை சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு ஏற்படுது. இதுல பாத்தீங்கன்னா 2 ஐயாக்கள் வந்து நம்ம மயில்வாகன ஐயா, சதீஷ்குமார் உறக்கத்துக்கே போயிட்டாங்க. அந்த அளவுக்கு சொல்லலாம். அதாவது சாந்தியாசனம் பயிற்சியில அந்த அளவுக்கு வந்து ஒரு உடல் பயிற்சி செய்து நம்ம அந்த நிலையை எட்ட வேண்டும் என்றால் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு சாந்தியாசன நிலை நமக்கு தேவை என்பதை நம்ம உணர வேண்டும். அந்த அளவுக்கு உணர்ந்து அந்த பயிற்சியை செய்யக்குள்ள நம்ம பயிற்சி முறைகள் எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டோமோ அந்த அளவுக்கு உடல்நிலைகள் நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும், உடல் முழுவதும் நல்ல ஒரு ஆற்றல் பரவும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த சிறப்பான ஒரு பயிற்சியை அளித்து சிறப்பித்து, அதாவது தொடர்ச்சியாக
சூரிய வணக்கம், சந்திர வணக்கம், ஆசன பயிற்சிகள் மற்றும் வந்து பாத்தீங்கன்னாக்கா மூச்சு பயிற்சி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா சாந்தியாசனம் முதற்கொண்டு அனைத்து பயிற்சிகளையும் சிறப்பித்துக் கொடுத்த ஆசானல்ல சிவமையா அவர்களுக்கு இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றிங்க ஐயா. நன்றிங்க. அடுத்த நிகழ்வாக கீழ பாஸ்கர் ஐயாவின், அதாவது பாஸ்கர் ஐயாவோட பேச்ச வந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அதாவது இப்ப வந்து இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, இந்த பழைய பாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா, எங்கேயாச்சும் ஒரு ரேடியோல போட்டிருந்தாங்கன்னா, நம்ம நின்னு கேட்டுட்டு போற மாரி இருக்கும். அது மாரி நிகழ்வா இருக்கும். பழைய காலத்துல எம்ஜிஆர் அது மாரி சில பாடல்கள் வந்து முக்கியத்துவம் வாய்ந்த பாடல்கள்லாம் நெறைய இருக்கு. அதே மாரி இன்னைக்கு வந்து ஹீலர் பாஸ்கர் ஐயாவோட ஸ்பீச்னாக்கா தங்கம் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் அக்கா ஊருக்கு போறா பாரு. அம்மா ஊருக்கு போயிரு. அம்மா ஊருக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம். எத்தனை முறைகள் அவர்களுடைய அந்த ஸ்பீச் ஏன்னா வந்து இன்னைக்கு வாழ்க்கை முறைக்கு நம்மளுடைய வாழ்க்கை முறைய வந்து திருப்பி போட்ட ஒரு வார்த்தைகள் தான் அவர்ட்ட இருந்து வந்துகிட்டு இருக்கும். அதாவது நம்ம தாத்தா, பாட்டி 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தாங்க? அவங்களோட வாழ்க்கை முறை என்ன? அப்படிங்கிறத பத்தி நமக்கு ஒவ்வொரு நாளும் சிறப்பா ஆராய்ஞ்சு, நமக்கு வந்து நம்ப எதை நோக்கி ஒரு வேற கண்ணோட்டத்துல போயிட்டு இருந்தாலும், நம்மளோட வாழ்க்கை முறைக்கு என்ன தேவைகள் அப்படின்னு ரொம்ப ஆராய்ஞ்சு ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து தெளிவுபடுத்தி இன்னைக்கு வந்து சிறப்பா நமக்கு குடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, தினமும் ஒரு சிந்தனைய குடுக்குறாங்க. அந்த சிந்தனைகள் வந்து நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்க கேட்க நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நம்ம அத செய்யக்குள்ள நமக்கு அனைவருக்கும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிவித்துக் கொண்டு, இன்றைய சிந்தனை அளிக்க ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் சிந்தனைகளை கேட்க அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சீர்படுத்தும் நிர்வாகம் வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். உடம்பு ஆரோக்கியம் வேணும்னா உடம்புல சூடு ஒழுங்கா இருக்கும். சூடுன்னா நெருப்பு, நெருப்புன்னா ஹீட்டு. யாருடைய உடம்புல சூடு ஒழுங்கா இருக்குதோ ஆரோக்கியமா இருப்பாங்க. யாருடைய உடம்புல சூடு ஒழுங்கா இல்லையோ ஆரோக்கியமா இருக்க முடியாதுங்க. சூடுதான் உடம்புக்கு ஆரோக்கியம். இந்த சூடு நமக்கு எப்படி கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா, கைய கால ஆட்டும் பொழுது, நடக்கும் பொழுது, இந்த உடல் உறுப்புகளை அசைக்கும் பொழுது சூடு கிடைக்குதுங்க. யாரெல்லாம் உடம்பு ஆட்டி, கைய கால ஆட்டி எல்லா ஜாயிண்ட்டுக்கு வேலை கொடுத்து உடம்புக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கீங்களோ சூடு உடம்புல இருந்துட்டே இருக்கும், ஆரோக்கியமா இருக்கலாம். உடம்புக்கு வேலையே கொடுக்கலன்னா சூடு கம்மியாயிரும், உடம்புக்கு வியாதி வரும். எனவே உடம்புக்கு வேலை கொடுங்கள். உடனே சில பேர் கேட்கறாங்க, தம்பி உடம்புக்கு வேலை கொடுத்தா எல்லா வியாதி குணமாகும், சூடு அதிகமானா எல்லா வியாதி குணமாகும்னு சொல்றியே, எங்க வீட்டு வேலைக்கார அம்மா எல்லா வேலையும் செய்யறாங்க, ஆனா அவங்களுக்கு வியாதி வந்துருச்சு. கூலி வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு வியாதி வருது. மேசனுக்கு, சித்தாளுக்கு, லேத்துல வேலை செய்யறவங்களுக்கு, உடல் உழைப்பால் யாரெல்லாம் வேலை செய்யறாங்களோ எல்லாத்துக்கும் நோய் வருதுப்பா. நீ சொல்ற மாதிரி உடம்புக்கு வேலை கொடுத்து சூடு கிடைச்சதுன்னா நோய் குணமாகாதுன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் ஏன் நோய் வந்துச்சுன்னு பல பேர் கேட்கறாங்க. நல்ல கேள்வி, பதில் சொல்றேன். சில பேரு ஓவரா வேலை செஞ்சு சூடு அதிகமாயிருச்சு, அவங்க எல்லாம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். சில பேரு ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி சாப்பிட்டு டிவி பார்த்து சாப்பாடு தூங்கி ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்து இப்படி இருக்கிறவங்களுக்கு வேலை செஞ்சா சரியா போயிடும். இதில் இந்த 2 கேட்டகரியில் நீங்கள் எந்த கேட்டகரி என்று நீங்களே புரிந்து கொண்டு உங்கள் உடலை ஆட்டி உங்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுமாறு கனம் கோட்டார் அவர்களை கேட்டுக்கொள்ளப்படுகிறார். எனக்கு தெரிஞ்சு 100ல 90 பேரு உடம்புக்கு வேலை கொடுக்காதவங்க தான். அந்த காலத்துல உடம்புக்கு நிறைய வேலை கொடுப்பாங்க, நல்லா இருந்தாங்க. இப்ப யாரும் உடம்புக்கு வேலையே கொடுக்கறது இல்லைங்க. அப்ப உடலுக்கு வேலை கொடுக்காதவனால் நம்ம உடம்புல சூடு கம்மியாயிருச்சுங்க. அதுக்கு என்ன செய்யணும்? ஒண்ணு வாக்கிங் போகணும். எத்தனை பேர் வாக்கிங் போறாங்க? அவங்க லூசா? இல்ல ஜாக்கிங் போகணும். எத்தனை பேர் ஜாக்கிங் போறாங்க? அவங்க பைத்தியமா? இல்ல யோகா சென்டருக்கு போகணும், இல்ல அங்க பிரதட்சணம் பண்ணணும், இல்ல அடி பிரதட்சணம் பண்ணணும், ஜிம்னாஸ்டிக் போங்க, ஏரோபிக்ஸ் போங்க, எவ்வளவு இருக்குது, எக்ஸசைஸ் இருக்குது, எதையாவது செய்யுங்க, உடம்பு ஆட்டுங்க. பல பேருங்க உடம்புக்கு வேலையே கொடுக்கறது இல்லைங்க. சில பேர்த்த கீழே உட்கார சொல்லுங்க, நானா கீழியா உட்கார்ந்து 10 வருஷம் ஆகுது. ஏங்க இது என்ன பெருமையா இல்ல அவமானமா? உங்கள் காலை மடக்கி சமணங்கால் போட்டு கீழே உட்கார முடியவில்லை என்பது
அவமானம், பெருமை அல்ல. நீங்கள் வைத்தியத்தை குறை சொல்லாதீர்கள், டாக்டரையும் குறை சொல்லாதீங்க. பல பேர் அப்படிதான். நாம செய்ய வேண்டியதை ஒரு வேலையும் செய்யாம அங்க போனேன், இங்க போனேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், ஆபரேஷன் பண்ணேன், ஒன்னும் சரியாகல, ஒன்னும் சரியாகாது. நம்ம உடம்ப சொகுசா வச்சுக்கிட்டு ஏன் பிறரை குறை சொல்கிறீர்கள்? ஏங்க கழுத்தை நான் திருப்புற மாதிரி யாராவது திருப்பி இருக்கீங்களா? இங்க பாருங்க, இந்த மாதிரி திருப்பினதே இல்ல. யாராவது முதுகு திருப்பி இருக்கீங்களா? சின்ன குழந்தைய கூப்பிடுங்க, முதுகோட திரும்பும். இங்க பாருங்க, இந்த மாதிரி முதுகோட திரும்பும். ஓகேமா அப்படின்னு இந்த முதுகோட திரும்பும். நம்ம முதுகும் திரும்பாது, கழுத்தும் திரும்பாது. யாராவது கூப்பிட்டா மொத்த பாடி அப்படியே டேர்ன் ஆகும், அப்படியே டேர்ன் ஆகும். என்ன ஆகும்? துருப்பிடிச்சு போயிடும். யாரெல்லாம் மூட்டு வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, சர்வைக்கல் ஸ்பைனோடிட்டிஸ் இப்படிதான் சொல்றீங்களோ, ஒண்ணு தேஞ்செல்லாம் போகல. தேஞ்சு போனது 100ல் 5 தான். 95 துருப்பிடிச்சு போனது. வேலையும் கொடுக்கறது இல்ல, ஒண்ணும் கொடுக்கறது இல்ல, ஆட்டுறது இல்ல, அசைக்கிறது இல்ல. அப்புறம் துருப்பிடிச்சு தானே போகும். பாருங்க, எல்லா ஜாயிண்ட்டுக்கும் வேலை கொடுக்கணும், அப்பதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். பாருங்க, மரியாதையா சொல்ற கேளுங்க, ஒண்ணு யோகாக்கு போங்க. பல பேர் அப்படிதான் யோகா சென்டர் போர்டை பார்த்துட்டு அப்படியே போறது, அப்படியே வர்றது. இன்னமும் நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி. எதுக்கு நடத்துறாங்க? ஆனா எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. மருந்து மாத்திரை பேரு, ஹாஸ்பிட்டல் பேரு, டாக்டர் பேரு, கூகுள்ல போய் நோயை பத்தி எல்லாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டியது. ஆனா ஒரு யோகா பண்றது இல்ல, ஒரு வாக்கிங் போறது இல்ல, எக்ஸசைஸ் பண்றது இல்ல. எப்படியும் கூட நல்லா இருக்கும். இங்க பாருங்க, மரியாதையா சொல்றேன், நீங்களா போய் ஆட்டிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு பேரு யோகான்னு பேரு. யாராவது உங்க வீட்டுல வந்து ஆட்டி விட்டுட்டு போனாங்கன்னா அதுக்கு பேரு சிகிச்சைன்னு பேரு. தேவையான மானங்கட்ட பொழப்பு இல்ல. சீரியஸா கேக்குறேங்க, உங்க உடம்பு ஆட்டுறதுக்கு இன்னொரு அதுக்கு நீங்களும் ஆட்ட முடியாது. இது பெருமை வேற. எனக்கு ஒருத்தர் வந்து டெய்லி ஆட்டி விட்டுட்டு போறாரு. ஏன் உங்க கைகால ஆட்ட முடியாது? நீங்களே ஆட்டிட்டீங்கன்னா தப்பிச்சிட்டீங்க. இல்ல டெய்லி வருவாங்க வீட்டுக்கு ஆட்டுறதுக்கு. புரிந்து கொள்ளுங்கள், யோகா சென்டருங்கிறது அவங்களுக்காக இல்ல, உங்களுக்காக. உங்க தெருவில் எத்தனை பேர் இருப்பாங்க தெரியுமா யோகா டீச்சரு? அவங்கள போய் பாருங்க. யோகா சென்டர் எத்தனை பேர் வச்சிருக்காங்க? இல்ல டிவில காட்டுறாங்க, இல்ல யூடியூப்ல இருக்கு, எதையாவது பாருங்க. புக் இருக்குது, வாங்கி படிங்க. மருந்து மாத்திரை பேரை மனப்பாடம் செய்வதும், மருத்துவர் பேரை மனப்பாடம் செய்வதும், ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுவதை விட்டுவிட்டு யோகா செய்ய ஆரம்பிங்கள். கண்டிப்பாக நன்றாக இருப்பீர்கள். பாருங்க, மரியாதையா சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், ஒண்ணு வாக்கிங் போங்க, இல்ல ஜாக்கிங் போங்க, இல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்க, இல்ல ஜிம்னாஸ்டிக் போங்க, இல்ல ஏரோபிக்ஸ் போங்க, இல்ல அங்க பிரச்சனை பண்ணுங்க, இல்ல அடி பிரச்சனை பண்ணுங்க. எதையாவது பண்ணுங்க, ஆட்டுங்க உடம்பு. ஆட்டுறதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அசைக்கிறதெல்லாம் ஒண்ணுமே பண்றது. இது எதுவுமே பண்ண முடியலையா? சிம்பிளா யாருமே இல்லாத போது வீட்டுக்குள்ள ஒரு குத்துப்பாட்டு போட்டு செல்ஃபி பொண்ணு உம்மா உம்மான்னு டான்ஸ் ஆடுங்க, உடம்பு ஆட்டுங்க. உடம்புட்டு இருந்தா எல்லா உறுப்பையும் ஆட்டணுங்க. நமது உடம்பில் மொத்தம் 9 முக்கியமான ஜாயிண்ட் இருக்கு. கணுக்கால், ஆங்கிள் ஜாயிண்ட், மூட்டு, நீ, இடுப்பு, ஹிப், முதுகு எலும்பு, பேக் போன், ஷோல்டர், தோல், கைமூட்டு, எல்போ ஜாயிண்ட், மணிக்கட்டு, விரிஸ்ட், கை விரல்கள், பிங்கர்ஸ், நெக், கழுத்து. இந்த 9 ஜாயிண்டை யார் ஒருவர் தினமும் எல்லா பக்கமும் ஆட்டி விடுகிறீர்களோ அந்த இடத்தில் தான் போன் மேரோஸ் இருக்கு, எலும்பு மச்சைகள் இருக்கு. அங்கதான் ரத்தம் சுத்திகரிக்குது, அங்கதான் உடம்புக்கு தேவையான சூடு இருக்குது. அதாவது இந்த 9 ஜாயிண்டை யாரு ஆட்டிட்டீங்களோ உங்கள் உடம்பு தேவையான சூடு அன்னைக்கு கிடைச்சு விடும். அப்பொழுது நாம் ஆரோக்கியமாக வாழலாம், ரத்தம் சுத்திகரிக்கும். எனவே உடனே ஆரம்பிங்க. என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, உடம்புக்கு எல்லா ஜாயிண்ட்டுக்கும் வேலை கொடுக்கணும். வாக்கிங் போகணும், இல்ல ஜாக்கிங் போகணும், எக்ஸசைஸ் பண்ணணும், யோகா பண்ணணும், மூச்சு பயிற்சி பண்ணணும், ஜிம்னாஸ்டிக் போகணும், ஏரோபிக்ஸ் போகணும். எதையாவது பண்ணுங்க. ஆக மொத்தம் இதான் பண்ணுங்கன்னு சொல்ல, எதையாவது பண்ணுங்க. உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புக்கும் வேலை கொடுங்க. வேலை கொடுத்தாதான் சூடு கிடைக்கும். சூடு தான் உடம்புக்கு ஆரோக்கியம். சூடும் கிடைக்கும், எல்லா ஜாயிண்ட் ஒழுங்கா வேலை செய்யும், மூட்டு வலி, முழங்கால் வலி எல்லாம் சரியா போயிருங்க. எனவே உடலை ஆட்டுவது மூலியமாக உடம்பு உஷ்ணத்தை அதிகம் செய்து அந்த உஷ்ணத்தின் மூலியமாக ஆரோக்கியமாக வாழுங்கள். உடல் உஷ்ணத்தை பேணி காப்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம் ஆரோக்கியமாக. நன்றி நன்றி ஐயா. இன்னைக்கு ஐயா சொன்னதுல வந்து பல பேருக்கு பல விஷயங்கள் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க சொன்னது வந்து என்னன்னா ஒரு கண்டிப்பா சொன்னாங்க.
மரியாதையா செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம உடம்பு மேல ஒரு அக்கறை. எந்த அளவுக்கு நம்ம உடம்ப நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து அவங்க எந்த அளவுக்கு அக்கறை எடுத்து இன்னைக்கு வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பித்து கொடுத்தாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஐயா சொல்ற மாரி ஊருக்கு ஒரு பயிற்சி யோகா பயிற்சி இருக்கும். அடுத்து தெருவுக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மகரிஷியோட ஐயாவோட பயிற்சிகள்லாம் கத்துக்கிட்டவங்களுக்கு தெரியும். அ இப்ப அந்த காயகல்ப, அகத்தாய்வு பயிற்சிலாம் வந்து பாத்தீங்கன்னா, போனா ஆழியார்ல தான் எடுத்துக்க முடியும். வெளியில எங்கேயுமே நம்ம அந்த பயிற்சிகள்லாம் எடுத்துக்க முடியாது. அவ்வளோ இது ரெஸ்ட்ரிக்ட் இருந்துச்சு. கட்டுப்பாடுகள் நெறைய இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, அங்கங்க யோகா சென்டர் தொறந்திருக்காங்க. அங்கங்க பயிற்சிகள் குடுக்குறாங்க. நெறைய ப ஆசிரியர்கள்லாம் இன்னைக்கு உருவாகியிருக்காங்க. அப்படிங்கவுள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா கற்றுக்கக்கூடிய பொறுப்பு மட்டும் தான் நம்மள்ட்ட வேணும் அப்படிங்கிற நிலைமைகள் இருக்கு. இன்னைக்கு காலச்சக்கரம் நிகழ்வு என்னன்னா, அதையும் தாண்டி என்னன்னா, ஆ வீட்டிலேயே கொண்டாந்து குடுக்குறோம். நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம். எந்திச்சு உட்கார்ந்து செல்ல ஆன் பண்ணீங்கன்னா போதும். உங்களுக்கு என்ன தேவைகளோ, உங்க வீட்டிலேயே கொண்டாந்து குடுக்குறோம். அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து நம்ம எல்லாத்தையும் எளிமைப்படுத்தி குடுத்துருக்கோம். அதனால ஐயா சொல்ற மாரி இதுல இருக்கிறவங்களுக்கு இல்ல, மத்தவங்களுக்கு நம்ம சொல்லுவோம். மரியாதையா கத்துங்கன்னு சொல்லுங்க எல்லாரையுமே. கண்டிப்பா எல்லாரும் வந்துருவாங்க. ஏன்னா வந்து இன்னைய காலகட்டத்துல வந்து அன்பா சொன்னாலும் சரி, ஒரு அதாவது எப்படின்னா, நமக்கு அவங்க வந்து கண்டிப்பாக இந்த நேரத்துல வந்து கலந்துக்கணுங்கிற ஒரு உள்நோக்கத்தோட நம்ம வந்து அதட்டி சொன்னாலும் பரவால்ல. ஆனா அவங்க வரணுங்கிற ஒரு அ எல்லாரும் அந்த ஒரு இதை ஏற்படுத்துவோம் அப்படிங்கிறத கேட்டுக்கொள்றேன். ஏன்னா வந்து இது மாரி நிகழ்வு இதுக்கு மீறி என்ன குடுக்குறதுன்னு நமக்கே தெரியாது. இன்னைக்கு காயகல்பம்லாம் ஐயா வந்து இறைமதன் ஐயா வந்து நம்ம Zoom மூலியமாவே குடுத்துருக்காங்க. அது மாரி பயிற்சிகள்லாம் வெளியிலயே குடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு Zoom மூலியமாவே குடுத்துருக்காங்க. அந்த நிகழ்வு வந்து நம்ம அந்த காலச்சக்கரத்துல இன்னைக்கு நம்ம சிறப்பா செஞ்சுட்டு இருக்கோம். ஆ ஊருக்கு இல்ல, தெருவுக்கு இல்ல, உங்க வீட்டுக்குள்ளேயே, உங்க வீட்டிலேயே நீங்க செய்யக்கூடிய வாய்ப்ப நம்ம ஏற்படுத்தி இன்னைக்கு சிறப்பா நடத்திட்டு இருக்கோம். அதனால உங்க அன்பர்கள்ட்ட வந்து மரியாதையா நீங்க ஒரு அன்பா சொல்லி, கண்டிப்பா எல்லாரையும் கலந்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துங்க. இன்னைக்கு வந்து நமக்கு சிறப்பான ஒரு சிந்தனைகளை அளித்து சிறப்பித்த கீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். நன்றிங்கய்யா. மற்றும் வந்து பாத்தீங்கன்னா, இந்த நிகழ்ச்சிய வந்து நமக்கு தொடர்ந்து ரோட்டரிய பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு சங்கங்கள் நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பித்துட்டு இருக்காங்க. அந்த வகையில கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் நம்ம இந்த நிகழ்வு வந்து நமக்கு சிறப்பித்துக் கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் வேதாரண்யம் சங்கத்தின் தலைவர் ஜெயச்சந்திரன் சார், சங்கத்தின் தலைவர் வந்து தொடர்ந்து இந்த 15 நாளுக்கும் நமக்கு வந்து சிறப்பா வந்து வரவேற்புரை நிகழ்த்தி ரோட்டரியர் வணக்கம் வாசித்து நம்மளுடைய செயல்பாடுகள் ஒன்னொன்னுத்தையும் அவங்க வந்து அற்புதமா விளக்கம் கொடுத்து சிறப்பித்தாங்க. இன்றைய நிகழ்வு இந்த 15 நாட்கள் அவங்க கலந்து கொண்டதன் சிறப்புகள் பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூற ரோட்டரி கிளப் ஆஃப் வேதாரண்யம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் அம்பாள்ஜி ஜெயச்சந்திரன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஜெயச்சந்திரன் சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். அவ்வளவு இல்ல சார். அதான் நம்ம நிகழ்வு நீங்க தொடர்ந்து ஒரு 15 நாட்கள் இணைந்து வழங்கியிருக்கீங்க. ஆமா சார். இந்த நிகழ்வு உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஃபீட்பேக் என்ன? இந்த கருத்துக்களை தொடர்ந்து அதாவது வழங்குனீங்களே ஒழிய, ஆனா உங்களுடைய பயணங்கள் தொடர்ந்து இருக்க வேண்டும். நீங்களும் தொடர்ந்து வரணும். ஏன்னா தொடர்ந்து பயிற்சிகள் செய்றீங்க. இந்த பயிற்சி முறை தொடர்ந்து நம்ம செய்ததுனால என்ன பலன்கள் உங்களுக்கு தெரியும். ஆனா இவ்வளவு நாட்கள் உங்களுக்கு சங்கம் கலந்துகிட்டு சிறப்பித்த இந்த நிகழ்வோட ஒரு ஃபீட்பேக் சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா ஒரு சிறப்பான நிகழ்வு சார். இவ்வளவு நாள் வந்து இது வந்து தொடர்ந்து நீங்க நடத்திட்டு இருக்கீங்க. காரைக்கால் பிரெஞ்சு சிட்டி இது மிகச்சிறிய இது வந்து பெரிய விஷயம் இது. ஒரு ஒரு நிகழ்வை வந்து இவ்வளவு நாள் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறது. இது போன வருடமும் நம்ம வந்து கலந்துக்கிட்டோம். வேதாரண்யம் ரோட்டரி சங்கம் வந்து கார்த்திகேயன் சார் வந்து ஐபிபி கார்த்திகேயன் சார் இருக்கிறப்பையும் இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாரு. இதை பத்தி சொன்னாரு. இது கலந்துக்கிட்டு அவரும் பயனடைஞ்சாரு. எங்கள்கிட்டயும் சொன்னாரு. இது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. நீங்களும் அதுல கலந்துக்குங்கன்னு சொன்னாரு.
ஸோ இந்த வருஷம் நம்ம பிரசிடெண்டா பதவியேற்றதுனால ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. நேத்து கூட கார்த்திகேயன் சார் வீட்டுக்கு வந்தாரு. அவரும் சொன்னாரு, நல்ல நிகழ்வு சார், நல்ல ஒரு நிகழ்ச்சி. நம்ம உறுப்பினர்கள் ஏன் அதை வந்து மிஸ் பண்றாங்க அப்படின்னு தெரியல. நானும் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு டைம் தான் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னாரு. இன்னைக்கு கூட அட்டன் பண்ணுங்க சார் அப்படின்னு நான் சொன்னேன்னா. ஸோ ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு. ஏன்னா எல்லாருமே ஒரு பிஸி ஷெட்யூல்ல ஓடிட்டு இருக்கோம் இன்னைக்கு. ஒர்க்கு, வணிகம் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ நம்ம எல்லாரையும் நின்று ஒரு நிமிஷம் நம்ம ஒரு மணி நேரம் வந்து நம்ம உடம்புக்காகவும் மனதுக்காகவும் செய்யற ஒரு பயிற்சி இது. இது வந்து தினமும் கலந்துக்கிறதுக்கு நானும் முயற்சி பண்றேன். ஸோ எல்லா பயனாளர்களும் இதை வந்து பயன்படுத்தி உடல் நலத்தையும் மனநலத்தையும் பேணி காக்க வேண்டும் அப்படின்னு தான் நான் விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி சார், வாழ்த்துக்கள். தொடர்ந்து பயணித்து சிறப்பானது ஒரு நிகழ்வை எங்களுக்கும் ஏற்படுத்தி சிறப்பித்து கொடுத்த தங்களுக்கும் தங்களது சங்கத்தை சார்ந்த அனைவருக்கும் இந்த காலச்சக்கரம் நிகழ்வின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நன்றிங்க ஐயா. தொடர்ந்து இந்த நிகழ்வு நமக்கு ரோட்டரி மாவட்டம் துணை மாவட்ட ஆளுநர் ரோட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களின் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாம் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இந்த நிகழ்வை நமக்கு தொடர்ந்து ஒரு 15 நாட்கள் சிறப்பாக சிறப்பித்துக் கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் வேதாரண்யம் சங்கத்திற்கும் அதன் தலைவர் அம்பாள்ஜி ஜெயச்சந்திரன் அவர்களுக்கும் சங்கத்தை சார்ந்த அனைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காலச்சக்கரம் வந்து ஒரு யோகா ஒரு கிட்டு கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லலாம். ஐயா வந்து ஒரு கிட்டை ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு என்ன தேவைகளோ எடுத்துங்க. சூரிய வணக்கம், சந்திர வணக்கம், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சி, சாந்தியா. இதுல உங்களுக்கு வந்து டைமிங் 1 hour கொடுத்தாச்சு. நல்ல சிவம் ஐயா, கரெக்டுங்களா? எல்லாருக்கும் நீங்க அதை வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். அதுல வந்து அந்த கிட்ட வந்து அவங்க எப்படி எடுத்துக்க போறாங்க? 1 hour செய்யணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா டக்குன்னு எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். இல்ல உங்களுக்கு வந்து ஒரு 1/2 தான் இருக்குதுன்னா அது மாதிரி நீங்க சூரிய வணக்கம், ஆசன பயிற்சி, மூச்சு பயிற்சி கூட செஞ்சுக்கலாம். இல்ல நீங்க வந்து ஒரு 3/4 மணி நேரம் இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பயிற்சி செய்யலாம். அருமையான பயிற்சிகளை வந்து நமக்கு இன்னைக்கு வடிவமைத்து ஒரு எல்லாருக்குமே ஒரு சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். சூரிய வணக்கம், சந்திர வணக்கம், நம்ம பயிற்சி ஆசன பயிற்சி செய்து அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த மூச்சு பயிற்சி, கபாலபதி எல்லாம் செய்யறது வந்து எல்லாருக்குமே ஒரு சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஒரு இதாவும் இருக்கீங்க, ஆக்டிவாவும் இருக்கீங்க. பார்த்தாலே தெரியுது. காலைல வந்து உட்கார்ந்தோடனே ஒரு ஆக்டிவ் மைண்ட்ல தான் உட்கார்ந்துருக்கீங்க. அந்த அளவுக்கு சிறப்பா நடத்தி கொடுக்குறாங்க. அது மாதிரி சாந்தியாசனம் நமக்கு சிறப்பா அந்த கடைசியில செய்யக்குள்ள எல்லாருக்குமே அந்த உடல் அளவுல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இது வரைக்கும் நம்ம சிறப்பா நிகழ்வுகளை நமக்கு வடிவமைத்து கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நாளையில இருந்து நமக்கு சிறப்பு விருந்தினர் ஒவ்வொரு நாளைக்கும் நமக்கு வர காத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து உங்களுக்காக. திரும்ப திரும்ப சொல்றது என்ன, உங்களுடன் நாங்கள், உங்களுக்காகவே நாங்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்மொழித்து எல்லாமே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. தினமும் வருவாங்க, தினமும் பயிற்சி கொடுப்பாங்க, தினமும் பல விஷயங்கள் நம்மள்ட்ட பேச காத்துக்கிட்டு இருக்காங்க. இது நமக்கும் சரி, நம்ம சந்ததியினருக்கும் சரி, நம்ம வாழ்க்கை முறைக்கும் ஒரு அற்புதமான நிகழ்வு. எனவே அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நம்ம இந்த ஸ்டேட்டஸ் விஷயங்கள் சொன்ன மாதிரி தினமும் அவங்கவுங்க இந்த ஸ்டேட்டஸ் வைங்க, இந்த லிங்க் அனுப்புங்க. இன்னொன்னு வந்து இப்ப நான் பார்க்கக்குள்ள என்ன தெரியுதுன்னா, காலையில கொஞ்சம் அந்த லிங்க் அனுப்புங்க எல்லாருக்குமே. அதாவது நீங்க உங்க தனிப்பட்ட குரூப்ல இருப்பீங்கல்ல, உங்க குரூப்ல வந்து இப்ப நாள் அனுப்புறதை விட இப்ப காலையில நீங்க ஏஞ்சி இந்த பயிற்சிக்கு வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி உங்க குரூப்ல வந்து அந்த லிங்க் அனுப்புங்க. நம்ம அந்த காலச்சக்கரம் லிங்க் அனுப்பிட்டு 5:30 மணிலேருந்து 6:30 மணிக்கு நடைபெற போகுது அப்படின்னா அதை பார்த்துட்டு இப்ப வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு நான் இப்ப நினைக்கிறேன். ஏன்னா இப்ப இன்னைக்கு காலையில கூட நான் 2, 3 குரூப்புக்கு அனுப்பியிருக்கேன். புது நண்பர்கள் ஒரு 4, 5 பேர் வந்திருக்காங்க. அது மாதிரி கூட நிறைய பேர் செய்யறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா முதல்ல அனுப்புனா அவங்க அப்படியே தூங்கிடுவாங்க, இல்ல வேற வேலையோட போயிடுவாங்க. இப்ப காலையில எழுந்துச்சு சில பேர் அந்த குரூப்பை பார்க்க உள்ள கூட சரி இதுல கலந்துக்குமேன்னு ஒரு ஆர்வம் வரும். இப்படி தொடர்ச்சியா அவங்களுக்கு அந்த ஒரு பயன் கிடைக்கும்னு வச்சுங்களேன். இதையும் ஒரு முயற்சியா நம்ம செய்து என்று அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அது மாதிரி இந்த நல்ல சிவம் ஐயா அவர்களுக்கும் இன்னைக்கு நமக்கு ஆசன பயிற்சி ஒரு வடிவமைத்து கொடுத்து சிறப்பித்து கொடுத்திருக்காங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இந்த நிகழ்வுல தொடர்ந்து நமக்கு நல்லதொரு நிகழ்வாக ஆட்சி கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பாகவும் நமக்கு நடத்துவதற்கு பெரும் பங்களிப்பையும் அளித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு
இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா, பெருமாள் பேசுறேன். வணக்கம் ஐயா. டெய்லி காலையில எழுந்திரிச்சுடனே இப்போ ஒரு 15 நாளா ஜெயச்சந்திரன் சார் காரைக்கா அவங்க வந்து மிக சிறப்பாக முன்னுரையை சொல்லிட்டு அடுத்ததாக அவங்களுடைய இந்த நிகழ்ச்சி வந்து இப்படி இருக்கு இப்படி அப்படின்னு சொல்லி மிக வெற்றிகரமா வாழ்த்திட்டாங்க. ஆனா கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, முடிஞ்சா கலந்துக்கிறேன்னு. முடியும், அவரால் முடியாதுன்னு யாராலையும் கிடையாது, கண்டிப்பா முடியும். ஆனா ஏல பாஸ்கர் ஐயா சொன்னாங்க ஒரு சின்ன ஒரு வார்த்தை, மரியாதையா கத்துக்கன்னு. அந்த மரியாதை எந்த கடையில விக்குதுன்னு தெரியல. ஆனா இன்னும் கொஞ்ச நாள் போனா அந்த மரியாதை எந்த கடையில விக்குதுன்னு கேட்பாங்க. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போனா இன்னைக்கு டெங்கு காய்ச்சல் வந்துகிட்டு இருக்குது. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு இதுல அந்த யோகா செய்யாம தன்னுடைய உடலை நீங்க சொன்ன மாதிரி உட்காந்துக்கிட்டு அப்படியே கணத்துல கையை வச்சுக்கிட்டு அப்படியே டிவி பார்த்துட்டு ஹேயா அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம்னு கீழே உட்காருத. எப்போ உட்காருறது? நான் உட்காந்து 10 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க உட்காரவும் முடியாது. கடைசியா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாம், அந்த ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா நல்லா ஆயிடும்,